திஸ் வாஸ் மை டே 0 அப்படின்ற மாதிரி நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேங்க. இந்த டே வந்து இன்றைக்கி டே வந்து May 30th 2026. இது வந்து சைல்ட்ஹுட் ட்ரீம்னா லைக் 8th நம்ம ஏதாச்சும் பண்ணணும், வ்ளாக் பண்ணணும், கேமரா ஓப்பன் பண்ணி ஏதாச்சும் பேசணும், பெரியாளாக ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆசை. இப்போ எனக்கு என்னென்னா, நீ பெரியாளாக ஆகலைனாலும் பரவாயில்ல, ஆடியன்ஸ் வரலைனாலும் பரவாயில்ல, ஐ லைக் டு டாக்குமெண்ட் மை செல்ஃப். அதுக்கான வீடியோ தான் இது. என்னோடய லைஃப்பை இந்த ஏஜ் பீரியடில் நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்றத நான் இப்போ நான் டாக்குமெண்ட் பண்ணால் தான் என்னால் லேட்டராக பார்க்க முடியும். ஸோ ஐ வாண்ட் டு டாக்குமெண்ட் மை லைஃப் லைக் வாட் ஐ டிட் இன் மை 20s. ஸோ என்னோடய குயிக் இன்ட்ரோ என்னென்னா, அப்புறம் 12th முடிச்சுட்டு சிட்டிக்கு ஷிஃப்ட் ஆகிடலாம், கம்ப்ளீட் ஷிஃப்ட் வேணும் எனக்கு அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு சிட்டின்னு நினச்சி கால்டு சிட்டியில் போய் மாட்டிட்டேன். 4 years தண்டம். 4 years பக்காவாக வேஸ்ட் பண்ணேன். பக்காவாக வேஸ்ட் பண்ணேன் 4 year. அப்புறம் 6 months பிரேக்கு. அதில் தான் அந்த ஜிம் போகணும். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எனக்கு அப்போ தான் ஒரு மாதிரி பீக்கில் இருந்துச்சு. ரெகுலராக பேஸ்கெட் பால் பார்க்க போகிறது, விளையாட போகிறது அப்படின்ற மாதிரி. தென் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி சென்னை ஷிஃப்ட் ஆனேன். ஆக்சுவல் சிட்டிக்கு ஷிஃப்ட் ஆகி ஜாப் போனேன். ஒரு 10,000 5,000 காசு பார்க்க ஆரம்பித்தேன். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய் ரீசெண்டாக எனக்கு எம்எஸ் கிடச்சிச்சு ஐஐடி மெட்ராஸில். ஸோ அது பிடெக் இன் ஏரோஸ்பேஸ், எம்எஸ் இன் ஏரோஸ்பேஸ் இன் ப்ரொபல்ஷன். சரி, அப்புறம் 1 year நான் கான்டென்ட் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சி ஃபஸ்ட் செம் முடியட்டும், செகண்ட் செம்மில் பண்ணலாம், செகண்ட் செம் முடியட்டும், தேர்ட் செம்மில் பண்ணலாம் அப்படின்னு செகண்ட் செம்மும் முடிஞ்சு இண்டிவிஜுவல் என்னோடய எக்ஸ்கியூஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. எப்படின்னா, டேப் வாங்கினா கான்டென்ட் க்ரியேட் பண்ணலாம், டேப் வாங்கிட்டேன். லேப்டாப் வாங்கினா கான்டென்ட் க்ரியேட் பண்ணலாம், லேப்டாப் வாங்கிட்டேன். கோர்ஸ் ஒர்க் முடிஞ்சால் கான்டென்ட் க்ரியேட் பண்ணலாம், கோர்ஸ் ஒர்க் வாங்கினேன். இப்போயும் எனக்கு என்ன எக்ஸ்கியூஸ்னால், மைக் ஒன்று வாங்கியிருந்தேன். இப்போ ஆக்சுவலாக மைக் போடல. மைக் ஒன்று மைக் ஒன்று வாங்கி அதோட கன்வெர்ட்ரு நான் நார்மல் கன்வெர்ட்டர் வாங்கினேன். அந்த பிராண்டட் கன்வெர்ட்டர் வாங்கினா தான் ஆடியோ ஜாக் இன்புட் போகணுமா. இன்னும் ஒரு எக்ஸ்கியூஸ் என்னை நானே கேட்டுக்கிறேன், ஏண்டா இன்னுமாடா உனக்கு எக்ஸ்கியூஸ் வேணும், மைக் இல்லைங்கிறது ஒரு எக்ஸ்கியூஸாடா அப்படின்ற மாதிரி. அவ்வளோதான். ஃபஸ்ட் வீடியோ நேற்று எடுக்கணும்னு நினச்சேன், ஆக்சுவலாக எடுக்க முடியல. இன்றைக்கி எடுத்துருக்கேன். ஐ வாண்ட் டு அப்லோட் திஸ் இன் யூடியூப். நான் இன்னும் யூடியூப் நேம் வைக்கல, சேனல் க்ரியேட் பண்ணல, எதுவுமே பண்ணல. இனிமேல் பண்ண போகிறேன். ஐம் ஷோர் ஐ வில் டூ திஸ் டுடே. ஸோ இப்போ தான் போய் யூடியூப் சேனல் நேம் க்ரியேட் பண்ணி, பேனர் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி இந்த வீடியோவை அதில் அப்லோட் பண்ண போகிறேன். பாப்பா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ இப்போ நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, 3 monthsக்கான கேலண்டரை என் லேப்லேருந்து சுட்டுட்டு வந்து பிச்சு 3 months இப்படி ஒட்டியிருக்கேன். ஸோ ரெகுலராக இந்த வீக்கில் என்ன கான்டென்ட் க்ரியேட் பண்ண போகிறோம், என்ன ரன் பண்ண போகிறோமா, ஜிம் பண்ண போகிறோமா, பாக்ஸிங் பண்ண போகிறோமா, ஸ்விம் பண்ண போகிறோமா, ஃப்ளூட் கற்றுக்க போகிறோமா, கிட்டார் கற்றுக்க போகிறோமா, பேட்மிண்டன் விளாட போகிறோமா, ஷூட்டிங் கற்றுக்க போகிறோமா, எனிதிங், புஷ்அப் போட போகிறோமா, புல்லப் போட போகிறோமா, சைக்கிளிங் போக போகிறோமா, எங்கே போக போகிறோம், எப்படி வ்ளாக் பண்ண போகிறோம், எல்லாமே ஒரு மாதிரி டாக்குமெண்ட் மாதிரி ரெடி பண்ணி 3 monthsம் அதை ஃபாலோ பண்ண போகிறது தான் என்னோட நெக்ஸ்ட் கோல். நெக்ஸ்ட்டு 3 months கோல் அதுதான். தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.